வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், பெரம்பூர்ல விஜய் நிக்க போறதா செய்திகள் தொடர்ந்து வருது. அதுக்கான ஏற்பாடுகளையும் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டதா பார்க்க முடியுது. பெரம்பூர்ல விஜய்க்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அவருக்கான கோர் ஓட்டர்ஸா நீங்க யாரை பாக்குறீங்க சார்? பெரம்பூரா அவர் தோத்துருவாருங்க. சரி, நீங்க மைண்ட் இப்படி பிரிங்க. ஒருவருக்கு ஒரு ஓட்டர் ப்ரொஃபைல் வேணும் இல்லையா? நமக்கு யாரு ஆதரவு? ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு சேனல் நடத்துறீங்க, உங்க சேனலை யாரு பார்ப்பாங்க, யார் உங்க சேனல் ரசிகர்கள் அப்படிங்கிற கிராஸ் ப்ரொஃபைல் இல்லாம நீங்க வேலை பார்க்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி நான் பத்திரிகையாளர், என் பத்திரிகையை யாரு வாசிப்பாங்கிற அந்த எனக்கு மினிமம் ஆடியன்ஸ் பத்தி எனக்கு தெரியணுங்கள. அப்போ விஜய்க்கான ஆதரவு யாரு? அவரே சொல்றது சென்சி, பெண்கள். சென்சி, பெண்கள், சிறுபான்மை, தலித் கிறிஸ்டியன், இந்த 4 செக்டாருக்குள்ள இதை அடங்கணும். அப்போ 1 கோடி வாக்காளர்கள் 29 வயசு வரைக்கும் ஞானேஷ்குமார் தான் சொல்றாரு. 1 கோடி வாக்காளர்கள் ஆண் பெண் பாதிக்கு பாதி, பெண்கள் கொஞ்சம் அதிகம், 50 lakhs எடுத்துக்கிடலாம். அதுல ரூரல் அர்பன் பாதிக்கு பாதி. அப்பனா 25 லட்சம் ரூரல் பெண்கள், அர்பன் மற்றும் ரூரல் 25 50 ரைட்டுங்களா? இப்ப நம்மகிட்ட 25 லட்சம் பெண்கள் ஆதரவு நம்மகிட்ட இருக்கு. 25 லட்சம் ஓட்டு. மற்ற எல்லா செக்டார்லயும் சேர்ந்து இன்னொரு 25 லட்சம் நம்ம கிரியேட் பண்றோம். அப்படின்னா நம்மகிட்ட 50 லட்சம் ஓட்டு வரும். நம்மகிட்ட இருக்கிற ஓட்டு எவ்வளவு மொத்தம்? 5.5 கோடியில இருந்து 5.7 வரைக்கும். ரஃப் கணக்குக்கு 5.5 கோடின்னு வைங்க. 5 கோடியே 50 லட்சம் பேர். 10% எவ்வளவு? 55 லட்சம். இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம 50 லட்சம் ஓட்டு வாங்கினா நமக்கு என்ன பெர்சன்டேஜ் கிடைக்கும்? 10% தான் கிடைக்கும். இதுல என்ன சந்தேகம் இருக்கு? 8ல இருந்து 12% தாண்டி விஜய்க்கு ஓட்டு வங்கி வரவே வராதுங்க, வாய்ப்பே இல்லை. சில கருத்து கணிப்புகள்ல தாவேகாக்கு 20% மேல வரும். சென்னையில சில தொகுதிகள்ல வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு வந்திருக்கு. அந்த அடிப்படையில தான் அவர் பெரம்பூர்ல நிக்கிறாரா? அது சரியான கணிப்பா சார்? அதாங்க, அவர் ராங்லி கைடட். சரி, இதுல ஆதவ் அர்ஜுன் அவரு பெரிய அளவுக்கு பணம் எல்லாம் செலவு பண்ணியிருக்காரு கட்சிக்கு. அவங்க கணக்கு பிராக்டிக்கல் யதார்த்த கணக்கோட ஒத்தே வரல, முதல்ல இருந்தே ஒத்து வரல. 40%, 35% ஓட்டு, 40ன்னு வைங்க. 40% ஓட்டுன்னா 5.5 கோடி ஓட்டுல 2.25 கோடி ஓட்டு இருக்கணும் குறைஞ்சபட்சம் உங்க கையில. அதிமுக எவ்வளவு ஓட்டு இருக்கு? திமுக எவ்வளவு ஓட்டு இருக்கு? இத்தனை வருஷத்துக்கு பிறகு கோர் ஓட்டு உடையட்டும். கோர் ஓட்டுங்கிறது என்னது? திராவிட இயக்க ஓட்டு வங்கிங்கிறது ஒண்ணு திராவிட சித்தாந்தம், அப்புறம் இடஒதுக்கீடு, அப்புறம் தமிழ்நாட்டின் நலன்கள், ஒரு 5 ஐட்டம் இருக்குங்க. 2லயும் அதிமுகவும் திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கின்னு எம்ஜிஆர் சொன்னாரு 1977 வெற்றிக்கு பிறகு சட்டமன்றத்துல. 5ல சமரசமே கிடையாது. அதே 5 தானே விஜய் சொல்றாரு. விஜயோட அவர் அறிவிக்கிற அவரோட ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன்ல அதிமுக திமுக ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷனுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒண்ணுமே இல்லைங்களா? அப்பனா எதுக்கு இவருக்கு ஓட்டு போட்டு நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கணும்? சரி, இது எல்லாம் போக அடிப்படையில் ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. பெரம்பூர் தொகுதி அங்க ஒரு பிரச்சனை, கழிவுநீர் பிரச்சனை. அந்த மக்கள் ஒரு 6 மாசம் கழிச்சு பெரிய அளவுக்கு அதுல கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோ. ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். அவங்க லோக்கல் எம்எல்ஏ லோக்கலா இருந்தா அவனை போய் பாக்குறது எளிதா, இல்ல பனையூருக்கு போய் விஜயை பாக்குறது எளிதா? சரி, இப்போ நான் டிராவல் பண்ணும்போது சிவாஜி எங்க காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார், தமிழக முன்னேற்ற முன்னணி அவர் கட்சிக்கு பேரு. கூட்டணி யாருன்னா ஜானகி அம்மாள். அதாவது அதிமுக 2ஆ பிரிஞ்சு போச்சு 1988. ஜானகி அம்மா தனி கட்சி, அந்த கட்சிக்கு ஒரு தனி சின்னம், 2 பேரும் கூட்டணி. சிவாஜி காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர்கள் ஒருத்தர், ரொம்ப நாடறிந்தவருங்க. திருவண்ணாமலையிலிருந்து பிரச்சாரம் தொடங்குறாரு சிவாஜி. அவரோட தொகுதி, அவர் எந்த தொகுதியில போட்டி போட்டாருன்னா திருவையாறு தொகுதியில போட்டி போட்டாரு, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க. கம்யூனிட்டி வைஸ் கல்லர், அந்த தொகுதியும் சேம் கல்லர் கம்யூனிட்டி தான். அதாவது கம்யூனிட்டியை பார்த்தா தொகுதியில் நிக்கிறாங்க. அதுக்காக நான் சொல்ல வரேன். சிவாஜி தோத்துட்டாரு கடைசியில் தேர்தல் முடிவுல. ஜானகி அம்மாலே தோத்து விட்டாங்க. எம்ஜிஆரோட தொகுதி ஆண்டிப்பட்டியிலே ஜானகி அம்மாள் தோத்து விட்டாங்க, எம்ஜிஆரின் மனைவி. அப்போ பின்னாடி ஒரு பல நாட்களுக்கு, பல வாரங்களுக்கு பிறகு தற்செயலா ஃப்ளைட்ல நானும் சிவாஜியும் பக்கத்து பக்கத்துல உட்காந்து வரோம். அவர்கிட்ட கேட்குறேன், நீங்க என்னங்க திருவையாறு தொகுதியில என்ன பிரச்சனை? தம்பி,
அந்த அம்மாவுக்கும் அரசியல் தெரியல, எனக்கும் அரசியல் தெரியல. அவங்களுக்கு தெரியும்னு நான் நினைச்சேன், எனக்கு தெரியும்னு அவங்க நினைச்சாங்க. 2 பேருமா சேர்ந்து போனோம், தோத்து போயிட்டோம். இவ்வளவுதான் ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். இது கரெக்டா நான் எப்ப புரிஞ்சுக்கிட்டேன்னா 2011 பெரிய அளவுக்கு மின்வெட்டு. 14 மணி நேரம் கரண்ட் இருக்கா திமுக ஆட்சியோட. திமுக ஆட்சி தோத்ததுக்கு முக்கிய காரணம். இதே திருவையாறுல போய் தங்கிட்டு அங்க ஒரு கோயில் இருக்குங்க, ஐயாரப்பன் கோயில் பேரு. அங்க உட்காந்துருக்கோம், பவர் கட்டு 1 ஹவருக்கு மேல ஆகுங்கன்ட்டாங்க. சரி கோயில்ல வெயிட் பண்றோம், பக்கத்துல ஒரு அம்மா. அவங்ககிட்ட சும்மா பேசிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட சும்மா கேட்குற மாதிரி, என்னங்க திருவையாறுல வந்து சிவாஜியவே நீங்க எப்படிங்க தோக்கடிச்சீங்கன்னு கேட்டேன். அவங்க ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க, ஐயா அவரும் கல்லர் தான், நானும் கல்லர் தான். ஆனா எங்க கேண்டிடேட் துரை சந்திரசேகரனும் கல்லர் தான். எங்களுக்கு பிரச்சனைன்னா நாங்க சந்திரசேகரன்ட்ட போய் பார்த்து அவர் வீட்டுக்கு போயிடுவோம். சிவாஜியை எங்கய்யா வந்து மெட்ராஸுக்கு வந்து தேடி பார்க்க. இப்பெல்லாம் வாக்காளர் மனோபாவம் இதாங்க. உங்களோட வேட்பாளர், உங்களோட எதிர்கால எம்எல்ஏ உங்களோட இருக்கணுமா இல்ல எங்கேயாவது இருக்கணுமா? விஜய் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றாரு, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அது உண்மைதானா இல்ல மிகைப்படுத்தப்பட்டு அவர் பேசுறாரா? அப்ப வீட்டுக்கு ஒரு எம்ஜிஆர் எங்க காலத்துல இல்லையா? வீட்டுக்கு ஒரு சிவாஜி இல்லையா? வீட்டுக்கு ஒரு பத்மினி கிடையாது, அவ்வளவுதாங்க. வீட்டுக்கு ஒரு சரோஜா தேவி கிடையாது. ஆனா வீட்டுக்கு ஒரு எம்ஜிஆர், வீட்டுக்கு ஒரு சிவாஜி எல்லாம் இருந்தோம்ல. அப்ப நாங்களும் எங்க பெற்றோர்கள்ட்ட எம்ஜிஆர் ஓட்டு போடுங்கம்மா அப்படித்தானே சொல்லியிருப்போம். காங்கிரஸ் கட்சியில இருந்த என்னோட கிளாஸ்மேட்ஸ் கொஞ்சம் பேர் காங்கிரஸ் கட்சி, ஊரே கொஞ்சம் காங்கிரஸ் ஊரு. சிவாஜி ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. திரைமொழியில இருந்தாலும் சித்தாந்தத்தை கத்துக்கிட்டு இருந்திருப்போம் 12 வயசு 14 வயசுல. ஆனா நம்ம பெற்றோர்கள் ஓட்டு போட்டாங்களா? என்ன காரணம்னா அப்போ காமராஜர் ஆட்சி. அப்ப 18 வயசு தானே சென்சி. 18ல இருந்து 21 வயசு. எங்க காலத்துல 21 வயசுங்க. 18 வயசு இப்போ வச்சுக்குவோம். அது எப்படி சென்சி சொல்றதுக்கு அப்படியே ஓட்டு போட்டுருவாங்க? அப்ப நாளைக்கு அந்த பெற்றோருக்கு வந்து ஒரு விஓ ஆபீஸ்ல ப்ராப்ளம்னா யார் வருவா? விஜயா வருவாரு? என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுங்கள், நான் கிராமமா வருகிறேன் அப்படித்தானே சொல்றாரு. எங்க முதலமைச்சர் ஆவறதுக்கே நீங்க கிராமமா போகணும் என்ன சொல்றீங்க? அப்ப எம்ஜிஆர் அசம்பாவிதம் நடக்காமலே வந்து எல்லா கூடத்துக்கும் வந்தாரா? எங்க தேனியில சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம், எம்ஜிஆர் SSR ஒரே வண்டியில வராங்க. நாங்கெல்லாம் சின்ன பையங்க, மதுரை மாவட்டம். இப்போ திண்டுக்கல் மாவட்டம்னு நினைக்கிறேங்க. அது கூடத்துல இருந்து ஒருத்தர் கத்தி எரிஞ்சிட்டாங்க. கத்தியை யாரை நோக்கி எரிஞ்சான்னு தெரியல. கத்தி வந்து ஜீப்ல வாகனத்துல இருந்த தலைவர்கள் நோக்கி வருது. உடனே எம்ஜிஆர் வந்து அதை ரொம்ப திரைப்பட பாணியில ரொம்ப லாபமா ஒரு கையை வச்சு தட்டி விட்டார். எனக்கு ஒரு சந்தேகம், பிற்காலத்துல எம்ஜிஆரே தான் ஏற்பாடு பண்ணி அவரோட திரை ஸ்டண்ட்டை காட்டுறாரோன்னு எனக்கு உண்மை தெரியாது. ஆனா கத்தி எரிஞ்சவன் பிடிபட்டானான்னு தெரியாது. கத்தி எரிஞ்சதை எம்ஜிஆர் தடுத்த விதம் வந்து பத்திரிகை செய்தி. எதுக்காக நான் இது சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திரைப்பட நட்சத்திரங்கள் அரசியல்ல இருக்காங்க. ஆனா அவங்களோட தலைவர்கள் வந்து ஒரு அரசியல் சித்தாந்தத்தை உருவாக்கி கிரவுண்ட் லெவலுக்கு போய் ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ண பிறகுதான் அவங்களுக்கும் வெற்றி கிடைச்சிருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் பரங்கிமலை தொகுதியில போட்டி போடும்போது கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 15-18 வருஷம் ஆகிப்போச்சு திமுக ஆரம்பிக்கப்பட்டு. அதுக்கு முந்தைய ஒரு எம்எல்சியா தான் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ அப்படிதான் வந்தாரு. கட்சியோட பொருளாளர் ஆனாரு. 72ல வந்து அதிமுக வந்துச்சு. சமீபத்திய உதாரணங்க, கண்ணால பார்த்ததுதான். ஜெயலலிதாவை எதிர்த்து திமுக வந்து கேண்டிடேட் போடுது. அவர் பேரு சுகவனம். எங்களுக்கு எல்லாம் யாருன்னே தெரியாது. ஆனா இன்னொரு கேண்டிடேட், ஜெயலலிதாவுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு கேண்டிடேட் ரொம்ப பிரபலம். யாருன்னா டி ராஜேந்தர், பெரிய திரை நட்சத்திரம். 1996 அவரோட பிரச்சாரம் யாருன்னா அவங்க மிஸ்ஸஸ் உஷா, அவங்களும் திரை நட்சத்திரம். கூடவே இன்னைக்கு இருக்கிற சிம்புங்க, சின்ன பையரா இருந்தாரு. ஒரு 6-7 வயசு இருக்கும், இல்லை 8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேங்க. எல்லா வாகனத்திலையும் சிம்பு வந்து பாட்டெல்லாம் போடுவாரு, அப்பாவுக்கு ஓட்டு கட்டு. சரி ஜெயலலிதாவை நான் வீழ்த்திடுவேன்னு டிஆர் சொன்னாரு. எனக்கும் ரொம்ப நண்பரும் கூட. அவர் என்ன கணக்கு அப்படின்னா, இல்லைங்க சரி நமக்கு வந்து சினிமா ஸ்டார்னு இந்த ஓட்டு இருக்கு, நம்ம கட்சிக்கு இந்த அமைப்பு இருக்கு, சுகவனங்கிறவர் யாருன்னே தெரியாத ஒரு கேண்டிடேட், உண்மையிலே தெரியாதுங்க பிராக்டிக்கலா. எப்படி டிஆர் தோத்தாரு, எப்படி சுகவனம் ஜெயிச்சாரு எப்படின்னா கீழே இருந்த கட்டமைப்பு தான். அது போக அந்த பர்கூர் தொகுதி மக்கள் ஜெயலலிதாவை விட சுகவனம் தங்களோடு நெருக்கமாக இருப்பாருன்னு அவங்க கணக்கு போட்டாங்க. இத்தனைக்கும் பர்கூர் தொகுதிக்கு அந்த அளவுக்கு ஜெயலலிதா செஞ்சு கொடுத்தாங்க. பெரிய அளவுக்கு முதலமைச்சராக இருந்த 5 வருஷமும் பர்கூர் தொகுதியை பெரிய அளவுக்கு போஷித்து பராமரிச்சு வளர்த்தாங்க. தோத்துட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆட்சி பேர்ல ஒரு வெறுப்பு இருந்துச்சு ஒண்ணு, கேண்டிடேட் வந்து லோக்கல் கேண்டிடேட் 2.
இது ரொம்ப முக்கியம் தான் நான் எப்போதுமே நினைப்பேன். சார், விஜய் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப முன்வைக்கிறாரு. மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் தேவைக்கு வந்து நிற்கும், இந்த விஜய் முன்னாடி வந்து நிற்பேன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னொன்று, உங்க வீட்டு பையனா நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. இதெல்லாம் மக்களை வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டாக ஃபீல் பண்ண வைக்குமா, இல்லை இது எப்படி பொலிட்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுமா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எல்லாரும் அப்படிதானங்க சொல்லி ஆகணும். இப்ப எடப்பாடி பழனிசாமி என்னங்க சொல்றாரு? சரி, ஜெயலலிதா அந்த காலத்துல என்ன சொன்னாங்க? எல்லா தொகுதியிலும் எம்ஜிஆர் தானங்க சொன்னாரு. 234 தொகுதியில எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கிறேன்னாரு. அது தலைவர்கள் வழக்கமா சொல்றதாங்க. அதை வச்சு ஓட்டு வங்கி எல்லாம் எப்படி உருவாகும்? ஓட்டு வங்கியை உருவாக்கணும்னா கட்டமைப்பு வேணும். கீழே கிராம அளவுல ரூரல் கான்ஸ்டிடியூன்சில அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அர்பன் கான்ஸ்டிடியூன்சி கொஞ்சம் அது எளிதா இருக்கும். ஒரு ஆர்கே நகர் இதுல வந்து பெரிய கட்டமைப்பு இல்லாம கூட கொண்டு போய் நம்ம சேர்த்தரலாம். ஆனா ஒற்றை தொகுதியா கான்சன்ட்ரேட் பண்றது வேற. இப்ப டிடிவி ஆர்கே நகர்ல ஜெயிச்சாரு. எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி எல்லாம் பின்னுக்கு தள்ளி, ரெட்டையிலேயே பின்னுக்கு தள்ளிட்டாரு. எப்படி ஜெயிச்சாரு? வெற்றிவேல் கீழே ஒரு பெரிய தளபதி ஒண்ணு, ரெண்டாவது சின்ன தொகுதிங்க. அதே டிடிவி அதுக்கடுத்த காலகட்டங்கள்ல அந்த வெற்றியை பெற முடியல. என்னன்னா பறந்து பத்த பிரச்சாரம் போகும்போது அது இடிக்கும். இப்போ விஜய்க்கான அட்வான்டேஜ் என்னன்னா சினிமா ஸ்டார். அந்த ஒரே அட்வான்டேஜ்ல தான் அவருக்கு அந்த 10% ஓட்டே இருக்கு. சார், கரூர் விஷயத்துல வந்து விஜயை கூப்பிட்டு சிபிஐ இப்போ விசாரிச்சாங்க. அந்த விஜயை விசாரிச்சதுக்கான காரணத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதன் தொடர்ச்சியா செந்தில் பாலாஜியும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அதுக்கான காரணம் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. பலரும் வந்து செந்தில் பாலாஜிக்கு ப்ரெஷர் கொடுத்து அது மூலமா திமுகவை கார்னர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்த நம்ம எப்படி பார்க்கணும் சார்? நீங்க சொல்ற செய்திகள் எல்லாமே சமூக ஊடகங்கள்ல அவங்கவுங்க பதிகிறது இல்லையா? இன்னைக்கு தேதிக்கு என்ன பிரச்சனைனா, எல்லாருமே வந்து ஜேர்னலிஸ்ட், எல்லாருமே ரைட்டர், எல்லாருமே பிராட்காஸ்டர். நீங்க ஏன்னா உங்களுக்கு லைவ்ங்கிறது அவ்வளவு எளிதா போயிடுச்சு. சரி, எங்க காலகட்டத்துல முதல் லைவ் எல்லாம் எவ்வளவு கடினமா உழைச்சு கொடுத்துருக்கோங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்தியன் சாயில இருந்து நோ அப்லிங்கிங் நாட் அலௌடுங்க. இந்த பக்கம் விஎஸ்என்எல் ஒரு அமைப்பு ஒண்ணுங்க. அவங்க திருவள்ளூர்ல வந்து ஒரு எர்த் ஸ்டேஷன் வச்சிருந்தாங்க. லைவ் கொடுக்கணும்னா நம்ம கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி வேற திருவள்ளூர் எர்த் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கேசட்டை கொடுத்தா அவங்க வந்து சிங்கப்பூருக்கு அப்ளிங் பண்ணுவாங்க. சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு கம்பெனி தான் சேட்டலைட்டுக்கு அப்ளிங் பண்ணும். அது இங்க டவுன்லிங்க் ஆகும். இதுக்கு பேர் தான் லைவ் அந்த காலத்துல. அதுக்கு பிறகு ரவி பெர்னாடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம சன் டிவில நேருக்கு நேர் பண்ணார். அவர் தாங்க அதுல பிதாமகர். அவர் லைவ் தான். லைவுக்கான நேரடி பேட்டி பிதாமகர் ரவி பெர்னாடு தான். திமுக ஆதரவுல இருந்து வாழப்பாடி ராமூர்த்தி உள்ளிட்ட கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போய் அங்கே சிங்கப்பூருக்கோ பிலிப்பைன்ஸுக்கோ கூட்டிட்டு போய் அப்படியே ஒரு ஸ்டூடியோ, அங்கே ஒரு ஸ்டூடியோ, அங்க அவங்க பேசுறது லைவ். அதுதான் எனக்கு தெரிஞ்சு வந்து நேரடியா நம்ம கண்ணால பார்த்த. மத்தெல்லாம் கேசட் லைவ் தான். அதெல்லாம் ரொம்ப டிலேடா தாங்க இருக்கு. பேர் தான் லைவ். இது வந்து டைரக்டா லைவ். இதுவே வந்து 1 நிமிஷமோ 1.5 நிமிஷமோ லைவ் டிலே லைவ் தான். ஒரு கேள்வி, ராஜீவ்காந்தி கொலை செய்தி வழக்கு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு வாழப்பாடி பதில், திமுக அக்னி பிரவேசம் செய்ய வேண்டும். அவர் இப்ப திமுக கூட்டணியில இல்லைங்க, திமுக நெருக்கமா இருக்காரு. 96 தேர்தல் வரப்போது. ஜெயலலிதாவை தோற்கடிப்பதற்கு, ஒரு பலமான எதிரியை வீழ்த்துவதற்கு எல்லாரும் ஒருங்கிணையணும். இதே கான்செப்ட் தான். அதுல வந்து வாழப்பாடி ராமூர்த்தியும் திமுக அணியில இருக்காரு. வாழப்பாடி ராமூர்த்தி தான் ராஜீவ் கொலைக்கு காரணம் திமுகன்னு சொன்னார் 91ல. 5 வருஷம் கழிச்சு அவர் அதே கூட்டணியில இருக்காரு. கலைஞர் பார்த்துட்டு இருக்காரு. முதல் லைவ்ங்கிறதுனால எல்லாம் ரொம்ப ஆவலா பார்த்துட்டு இருக்கோம். இது பெரிய இதை பரபரப்பாகி போச்சுங்க. இந்த லைவ் அப்படியே நேரம் பிலிப்பைன்ஸ்ல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து வருதியா காட்சி அப்படின்னு இவரு சொன்ன உடனே கலைஞர் வந்து இவர் வந்து இந்த கூட்டணியில் நீடிக்கணும்னு அக்னி பிரவேசம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. கூட்டணியில இல்லாமலே போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் லைவ் வந்து ரொம்ப ரொம்ப சோகமா முடிஞ்ச லைவுக்கு அது. இன்னைக்கு நீங்க லைவ் வந்து அப்படியே மொபைல்ல கொடுக்குறீங்க. அப்போ எல்லாரும் பிராட்காஸ்டர், நீங்க எல்லாரும் ஜேர்னலிஸ்ட், நீங்க எல்லாரும் ரைட்டர். அப்படி டெக்னாலஜி தொழில்நுட்பம் முன்னேறிடுச்சு. அப்போ இந்த பதிவர்கள் போடுறதெல்லாம் ஒரு செய்தின்னு எப்படி எடுத்துக்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். தமிழ்நாட்டுல எவ்வளவு ஓட்டு இருக்கு, ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு ஓட்டு இருக்கு, பேசிக் ஓட்டு எவ்வளவு இருக்கு. அதிமுக திமுக ரெண்டுக்கும் ஈக்குவல் ஆதரவு தான் நான் எப்பவுமே எடுத்துக்கிடுவாங்க. 1 கோடியில இருந்து 1.25 கோடி ஓட்டு இருக்கு. கூட்டணி சேர்த்தான் ஆகணும். கூட்டணி சேர்க்காத ஒரே முயற்சி ஜெயலலிதா எடுத்த முயற்சி தான் 2016. என்ன காரணம்னா நமக்கு வந்து வெற்றிக்கு வந்து இன்னும் சில பல லட்சங்கள் ஓட்டு தேவைப்படுது. அப்போ 1.25 கோடி வச்சிருக்கிற திமுக கூட்டணி கட்சிகள் மூலமாக ஒரு 50 லட்சம் ஓட்டை கூட சேர்க்கணும், 1.25 கோடி வேணும்னு நினைக்கும் போது அதிமுக அதான் நினைக்கும். பெரும்பாலான தொகுதிகளில் தாவேக்காக டெபாசிட் கிடைக்காது. என்ன காரணம்?
நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆனா சார், கருத்து கணிப்புகள், நிறைய கருத்து கணிப்புகள்ல வந்து விஜய்க்கு 20% வாக்குகள் வர கொடுக்குறாங்க. அந்த கருத்து கணிப்பை நம்ம எப்படி பார்க்கணும்? 20% ஓட்டு கையில இருந்தாதான் நீங்க வந்து எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் வாங்க முடியும். என்னன்னா, டெபாசிட் வாங்குறதுக்கு நமக்கு தேவை 16.6%. பதிவாகிற ஓட்டுல 16.6% இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு டெபாசிட்டே கிடைக்கும். அப்படின்னா 20 கையில இருக்கணும். வரவே முடியாதுங்க. வெற்றி வித்தியாசத்துக்கு கூட அவங்க வரமாட்டாங்க. சரி, நம்பர் 1 கேண்டிடேட் அவரு தொகுதியில பதிவாகிற ஓட்டுல குறைஞ்சபட்சம் 40ல இருந்து 45% வாங்கிடுவாங்க, கூட்டணியோட சேர்த்து. செகண்ட், அவங்களும் கிட்டத்தட்ட வாங்கிடுவாங்க. வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில இங்க 5000 வாக்கு தான் 40 தொகுதியில வித்தியாசம். 80-90 தொகுதியில வெறும் 10,000 வாக்கு தான் வித்தியாசம். அப்போ தேர்டுக்கு ஃபோர்த்துக்கெல்லாம் என்ன வாய்ப்பு இருக்கு? வெற்றிக்கான வாய்ப்பே கிடையாது. அதாவதுங்க, எப்போதுமே இந்த 2 கட்சியும் வேண்டான்னு நினைக்கிறவங்க ஒரு 20% ஓட்டு வச்சிருக்காங்க மொத்தமா. அது ஒரு 5% சுயேட்சைகள் வரும். நீங்க எந்த டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னாலும் 4-5% சுயேட்சை வந்துடும். இந்த 20% ஓட்டுல சீமான் ஒரு பங்கு பிரிக்கிறார்ல, 8ல இருந்து 10% அவர் வந்துருவாருங்க. 8% ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காரு. கட்டமைப்பு இருக்கு. 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டு வேலை பார்த்தாச்சு. அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு ஓட்டு வங்கியை அவர் அஷ்யூர் பண்ணி கொண்டு போயிருவாரு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது தானே இவருக்கு வரும். அதாவது 20% 2 கட்சியும் வேண்டாம்னு நினைக்கிறவங்க, 8% சீமான் எடுத்தாருன்னா 12% வரும். 10% சீமான் எடுத்தாருன்னா விஜய்க்கு 10% வரும். அப்புறம் ஸ்டார் வேட்பாளர்கள் நிறுத்துற இடத்துல இது கொஞ்சம் மாறுபடும். ஏன்னா அவங்க ரூபாய் செலவழிப்பாங்க, மாறுபடும். விஜய் கட்சியில ஏங்க வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க? பணம் இல்லைங்க. 5 crores மினிமம் இருந்தா தான் ஒரு போஸ்டர் பேனரை இந்த காலத்துல பண்ண முடியுங்க. சார், கடந்த 30 வருஷமா ரஜினியோட பேரு அரசியல்ல தொடர்பு படுத்தாம இருந்ததே கிடையாது. எல்லா தேர்தல்களையும் ரஜினியோட பேர் ஏதோ ஒரு வகையில தொடர்புபடுத்தி வந்துருவாங்க. அவர் கட்சி தொடங்கலன்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் ரஜினியோட பேர் வந்து அரசியல்ல இருந்து விலகி இருந்துச்சு. ஆனா ஆதவ் வந்து தேவையில்லாம ரஜினியை பேசி இந்த முறையும் அரசியல்ல ஒரு தொடர்பை இழுத்து விட்டாரு. ஸோ ரஜினிக்கும் அரசியலுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அவரோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன நீங்க பாக்குறீங்க சார்? அது ஆதவ் பேசுனது அர்த்தமற்றதுன்னு தான் என் கருத்து முதல்ல இருந்தே. என்ன காரணம்னா, ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவரு ஆன்டி ஏடிஎம்கேங்க. 94-95 பாட்ஷா பட விழா, மணிரத்னம் டைரக்டர் மணிரத்னம் வீட்டுல ஒரு வெடிகுண்டு வெடிச்சதுங்க, ஜெயலலிதா ஆட்சி. அப்போ வெடிகுண்டு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பெருகி விட்டதுன்னு ரஜினி ஒரு அறிக்கை கொடுத்தாரு. பாட்ஷா படம் தயாரிப்பாளர் ஆர் எம் வீரப்பன் ஜெயலலிதா மினிஸ்ட்ரியில ஒரு மூத்த அமைச்சர். அப்போ இவங்களுக்கு கோவம் வந்துச்சு முதலமைச்சருக்கு. அவரை கூப்பிட்டு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ரஜினி வந்து கொஞ்சம் ஆன்டி ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாரு. அதுக்கு பல காரணங்கள்ங்க. எனக்கு தெரிந்த முக்கியமான காரணம், ஒரு நாள் அந்த சோழா ஹோட்டல் ரோடு இருக்கு, கத்தீட்ரல் ரோடு, அது வழியா போயிட்டு இருக்கும்போது ரோட்ல வந்து ரஜினிகாந்த் நின்று சீரியல் குடிச்சிட்டு இருந்தாருங்க. போயஸ் கார்டனுக்கு திரும்புற கட்டிங்ல முனையில நின்று அங்க ஒரு செக் போஸ்ட் மாதிரி போட்டுருவாங்க. வீடு, முதலமைச்சர் வீடு அங்க இருக்குங்கிறதுனால ரஜினி வீடு அதுக்கு ஒரு வீடு 2 வீடு தள்ளிங்க. போயஸ் தோட்டத்துல ஜெயலலிதா வீட்டுக்கு ஒரு வீடு 2 வீடு தள்ளி. இவர் காரு போகும்போது அவங்க நிறுத்திட்டாங்க, போலீஸ் செக் போஸ்ட்ல நிறுத்தி, முதலமைச்சர் வராங்க, நீங்க வெயிட் பண்ணுங்கன்ட்டாங்க. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த ரோடு ஓரமாவே காரை விட்டு இறங்கி சீர் குடிச்சிட்டு இருந்தாரு. நாங்க வேற ஏதோ வேலையா அந்த பக்கம் போகும்போது கொஞ்சம் ஜனங்க ஒரு மாதிரி இதா தெரிஞ்சாங்க. என்னடான்னு பார்த்தா ரஜினி நின்றுட்டு இருக்காருங்க, சீர் குடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. பார்த்தா நிக்கிறாரு. நாங்க பேசல, நாங்க அப்படியே போயிட்டோம். அதுக்கு பிறகு ஏதோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு தான் ரஜினிக்கார அலோவ் பண்ணாங்க. அவரு ரொம்ப வெறுப்பாயிட்டாரு. இதுல ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு ஓங்கி அடிச்சு விட்டாரு. ஜெயலலிதா வெறுப்பாயிட்டாங்க. ஆரம்பியை கூப்பிட்டு கண்ணாபின்னான்னு திட்டி விட்டாங்க. ஆரம்பி பதவியே போயிருச்சு, மந்திரி பதவியே போயிருச்சு. ரஜினி தனி கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படிங்கிற பேச்சு வந்துருச்சு. அப்போ திருச்சியில ஒரு பெரிய பிரம்மாண்ட மாநாடு. திருச்சி, அவர் பேர் ஷாவுல் ஹமீதுங்க. அவர் தான் ரஜினி ரசிகர் மன்ற தலைவர். ஏகப்பட்ட ரூபாய் செலவு பண்ணி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் காங்கிரஸ் கட்சி எம்பி மணிக்கணும் எம்எல்ஏ, அவர் தான் எதிர்கட்சி தலைவர். அவரு தலைமையில அந்த ரஜினி ரசிகர் மாநாடோ ஊர்வலமோ, ரஜினி தலைமையில் காங்கிரஸ் கட்சி தனியாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னாரு எஸ்ஆர்பி. கடைசியில ரஜினி நரசிம்மராவ் போய் பார்த்தாரு, பிரதமர். நரசிம்மராவ் வந்து அவரு மூத்த பழுத்த அரசியல்வாதி. இந்த பக்கமும் பேசி அந்த பக்கமும் பேசி டெல்லியில இப்ப இந்த பிஜேபி பண்ற கதை தான் விஜயோட பேசிட்டு இருக்காங்களே, இதே கதை அப்படியே உள்டாவா ரஜினிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் நடந்தது. ரஜினி போய் அழுத்துட்டாரு. ரஜினிக்கு வந்து தூர்தர்ஷன்ல 2 நாள் பேட்டிங்க.
அப்ப பெரிய அளவுக்கு பிற டிவிகள் கிடையாது. தூர்தர்ஷன்ல 2 நாள் பேட்டி ஆத்தாடின்னு இருந்தாங்க. சரி, ரஜினி வந்து காங்கிரஸ் கட்சி கூட்டணியோட போறாரு. ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறாரு, காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாரு, ஜெயலலிதா அம்மா தோக்குறாங்க, திமுகவும் தோக்குது. இதுதான் நேரேட்டிவ். அப்போ நீங்களாம் கிடையாது, பத்திரிகைகளா நேரேட்டிவ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, நரசிம்மராவ் வந்து ஜெயலலிதாவோட கூட்டணிட்டு எப்போனா அவரோட பேரன் கல்யாணம் ஏதோ நடந்துங்க ஹைதராபாத்ல. அதுக்கு இவங்க போனாங்க, அம்மா போனாங்க. அப்படியே பேசி கீசி கூட்டணின்னு உடனே காங்கிரஸ் கட்சி உடஞ்சிருச்சு. தமாகாவை தூக்கி திமுகல சேர்த்தாரு கலைஞர். ரஜினி வந்து வெக்ஸாகி போய் அமெரிக்கா போனவர் ரிட்டர்ன் வந்து எனது சைக்கிள் அண்ணாமலை படத்தில் நான் பயன்படுத்திய சைக்கிள் இனி மூப்பனாருக்கு சொந்தம்ட்டாரு. முதல் படம் நல்லா ஞாபகம் இருக்கு, நாங்க தான் எடுத்து போட்டோம். மூப்பனார்கிட்ட ஒரு சைக்கிள் கொடுத்து அந்த சைக்கிள் அவர் பிடிச்சிட்டு நிப்பாருங்க. அதான் முதல் படம், அந்த கூட்டணிக்கு முதல் பிரச்சார படம். கடைசியில என்னாச்சு, ரஜினி ஆதரவு வெற்றி, திமுக தமாக கூட்டணி வெற்றி. ரஜினி ஆதரவு கொடுக்காட்டாலும் வெற்றி அடைஞ்சிருக்கோம். ஆனா அது அப்படி ஆகி போச்சு. ரஜினி கோட்டைக்கு வந்தாரு கலைஞரை பார்த்து வாழ்த்து சொல்ல. கலைஞர் வந்து முதலமைச்சர், ரஜினி கீழே வரைக்கும் கோட்டையில கீழே வரைக்கும் முதலமைச்சர் இறங்கி வந்து ரஜினி காரை அவர் உட்கார வச்சு கார் கதவை சாத்தி வெளியே அனுப்பி வச்சாருங்க. கண்ணால பார்த்த விஷயங்கள் இதெல்லாம். இதுதான் திமுகவுக்கும் ரஜினிக்கும் கலைஞருக்கும் இடையில இருந்த அந்த நட்பு சங்கிலி. 96 மணிக்கணும், 96 அநேகமா வந்து செப்டம்பர் அக்டோபர் வரணும். ஜூன்லயோ மேலயோ கவர்மெண்ட் வந்துச்சுங்க. அடுத்த சில மாதம், ஒரு 2 மாதங்கள் வச்சுங்களேன். 2001 வரைக்கும் திமுக ஆட்சி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கொடுக்கல. 98 நடுவுல பாராளுமன்ற தேர்தல் வருது. ரஜினி வந்து இதே திமுக தமாக கூட்டணி வெற்றி பெறணும்னு தான் தெரிவிச்சாரு, வாழ்த்து தெரிவிச்சாரு. தேர்தல் நாள் அன்னைக்கு, வாக்குப்பதிவு நாள் அன்னைக்கு அதை வந்து சன் டிவி எல்லாம் தொடர்ந்து ஒளிபரப்புச்சு. ஆனா தோத்து போச்சு கட்சி. 40 சீட்டுக்கு 30 சீட்டு அதிமுக ஜெயிச்சது 98ல. வாஜ்பாய் பிரதமர். அப்புறம் 2001 ரஜினி அரசியல் நிலைப்பாடு எடுக்கல. 2006 2011 நிலைப்பாடே கிடையாது. அப்ப திமுக பிரஷர் கொடுத்ததுன்னு ஆதரவு சொல்றது பைத்தியக்காரத்தனம். ஏன்னா அப்படியான பிரஷர் கொடுக்கப்படவே இல்லை. ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டார், அவரை பயன்படுத்திக்கிடுச்சு. ஒரு தயாரிப்பு நிறுவனம் பயன்படுத்திடுச்சு, அவ்வளவுதான். ரஜினியும் தயாரிப்பு நிறுவனத்தை பயன்படுத்திக்கிட்டாரு, எந்திரன் இந்த மாதிரி படங்கள் மூலமாக. 2020-21 அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு. கட்சி ஆரம்பிக்கல. ஆனா அப்ப அதிமுக ஆட்சி. அப்ப ரஜினியை வந்து எந்த வகையில திமுக மிரட்டுச்சு. அதாவது முதலமைச்சர் ஒரு வீடியோ போட்டாரு, ஸ்டாலின். அந்த வீடியோல ரஜினி பேசி இருந்தாரு. அதனால ரஜினியை திமுக அழுத்தம் கொடுத்து விட்டதுன்னு அவர் ஆதரவு சொல்றாரு. முதலமைச்சர் பதனால எல்லாரும் தாங்க பேசுறோம். நான் கூட போய் பேசியிருக்கேன். பட்டிமன்ற ராஜா தான் ஒரே மேடையை பகிர்ந்துட்டோம். பட்டிமன்ற ராஜா என்ன கட்சியிலே இருக்காரு. அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமா போறதுங்க. அப்போ மரியாதை நிமித்தமா ரஜினிகாந்த் ஒரு வீடியோல பேசியிருந்தாருன்னா அதை எப்படி அரசியலுக்குள்ள கொண்டு வர்றாரு? சரி, அப்ப உண்மையிலே உடனடியா வருத்தம் தெரிவிச்சிருக்க விஜய் தானே. விஜய் வருத்தமே. எடப்பாடிக்கு எப்போ வருத்தம் வருது? 5 நாள் கழிச்சு வருத்தம் வருது. 5 நாள் அப்ப அவங்க விஜய் கூட்டணிக்கு வருவாருன்னு எதிர்பார்த்தானே இருந்தாங்க. இதுல அவங்களும் அரசியல கொண்டு வராங்க. இப்ப ரஜினி வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இது வந்து இனிமேல் காலம் வயசாட்டாலும் காத்திருந்து பதில் சொல்றாலும் களம் பதில் சொல்லும்ல. பட் ரஜினி ரசிகர்கள், இப்போ அஜித் ரசிகர், ரஜினி ரசிகர், தனுஷ் ரசிகர் எல்லாத்தையும் வந்து ஜென்சியில விஜய் ரசிகரா சேர்க்கறதுல என்னங்க பொருத்தம் இருக்கு? அப்ப மற்றவங்களுக்கு ரசிகர்களே கிடையாதா? அஜித் அதுவும் யங் கோஷ்டி இருக்கும்ல, அவங்களுக்கு எல்லாம் பெண் ரசிகர்களே கிடையாதா? அதனால போற ஆபத்தானது. அது வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். கண்டிப்பாக நமக்கு ஷார்டேஜ் நோக்கி அது போற காலகட்டம். மக்கள் பேனிக் பையிங்குள்ள போகக்கூடாது. தேவைக்கு அதிகமாக வந்து பொருட்களை நுகரக்கூடாது. கொரோனா காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா நம்ம அதை மீண்டு வந்திருக்கிறோம். கொரோனா காலத்துல கஷ்டப்பட்டப்ப நம்ம என்னென்ன உத்திகளை கடைபிடிச்சோமோ அது இன்னைக்கு நாம ஆயிடுச்சு இல்லையா? இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. கோவிட் காலத்துல அது வந்துச்சு. எங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா, ஊர்களை வெளியில வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, பெங்களூர் மெட்ராஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் நேரம் ஊருக்கே வந்துட்டாங்க, கிராமத்துக்கே வந்துட்டாங்க. வீட்டுல இருந்தே வேலை பார்த்தாங்க. இன்டர்நெட் வசதி இன்னைக்கு அவ்வளவு பெருகிடுச்சு. அதை நான் சொல்றது 2020 2021 காலகட்டம். இப்போ வந்து அவங்க ஊர்லயே இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாக்குறாங்க. ஊர்லயே வந்து மாட்டு பண்ணை வச்சிருக்காங்க. ஊர்லயே வந்து டீ ஷாப், காஃபி ஷாப் வச்சிருக்காங்க. கிராமத்துல காஃபி ஷாப்ல வந்து இன்டர்நெட் ஃப்ரீ. உங்களுக்கு தெரியுமா? அது ஊருன்னு நம்ம சொல்றோங்க. ஃப்ரீ வைஃபை வந்துருச்சுங்க. அப்புறம் எங்க ஊர் பக்கத்துல ஒரு சின்ன டவுன் இருக்குங்க, பஞ்சாயத்து பேரூர் அடிச்சுதாங்க. அதுல வந்து 2 மாடி கட்டடத்துல வந்து ஐஸ்கிரீம் ஸ்டால் வந்துருச்சு. உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெல்கம் ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க, வெல்கம் கேக் கொடுக்குறாங்க. அதோட அநியாயம் வெளியில கூர்கா நிக்கணும். இது ஊரோட நிலைமை. அதாவது நம்ம கஷ்டம் வருதுங்க. கஷ்டத்தை நம்ம
எப்படி கடந்து போறதுன்னு கத்துக்கிறோம்ல, அதே மாதிரி போர் சூழலையும் எப்படி கடந்து போறதுங்கிறத கத்துக்கிடுவோம். அதுவே நாம ஆயிடுவோம்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்கள ரொம்ப விரிவா பேசுனீங்க. நன்றி.